ஹலோ, ரத்னவேல் பாண்டியன் சார். ராஜா, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம போட்ட பிளான் படி எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. ஆமா சார். இதுக்கு அடுத்து நமக்கு எதுவும் வேலை இருக்கா? இதோட முடிய போறதில்ல. ஓகேவா? அடுத்து பார்ட் 3ல சந்திப்போம். ஐ அம் வெயிட்டிங். ஓகே. இதுவரை எங்களுடைய நாடகத்தை கண்டறிந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் காவிய தலைவர் நாராயணசாமியின் மாபெரும் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். சார், நீங்க இருந்து எப்படி சார் நடந்து? ராஜா, நான் ஒரு அவசர வழியா வெளியில போயிட்டேன். வந்து பார்த்தா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. இதுக்கு மேல அவங்கள விட்டுக்க சொல்றீங்களா? விடுங்க சார், போட்டு தள்ளி வந்துடலாம். ராஜா, கொஞ்சம் பொறுமையாரு. மேல இடத்துல இருந்து உத்தரவிடாம எதுவும் பண்ண முடியாது. சார், ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க. பார்த்துட்டு சும்மா சொல்றீங்களா? ராஜா, உனக்கு இருக்கிற வேகம் வெறியும் எனக்கு இருக்கு. இப்ப நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன சார் மயிரை புடுங்க சொல்லிருக்காங்க? ராஜா, கொஞ்சம் பொறுமையாக சொல்லிருக்காங்க. சார், உடம்ப பறி போகும்போது பொறுமை காத்தோம். ஏன் உரிமை பறி போகும்போது கூட பொறுமை காத்தோம். இப்போ உயிர் பறி போகும்போது கூட பொறுமை காக்க சொல்றீங்களே சார். ராஜா, மகாபாரத பாண்டவர்கள் பொறுமையா இருந்தாதான் ஆட்சியை கைப்பற்ற முடிஞ்சு. ஆனா கௌரவர்கள் சூழ்ச்சி பண்ணனாலதான் ஆட்சி அவிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பெரிய குடும்பமும் தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க, அழிவை தேடிக்கிட்டாங்க. சார், இந்த குடும்பத்தை போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனா இது நாள் வரைக்கும் நான் யார் பேச்சையும் கேட்டதில்ல. இப்போ உங்க பேச்சை கேட்டு அமைதியா போறேன் சார். கண்டிப்பா அந்த பொண்ணோட சாவுக்கு நீதி வரும் சார். ராஜா, என்ன நம்புறா? கண்டிப்பா கிடைக்கும். சார், சார் பாண்டி வாங்க. பாண்டி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அந்த இன்ஃபார்ம் யாரை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டேன். அப்படியா? யாரு அந்த இன்ஃபார்மரு? அது வேற யாரும் இல்லை ப்ரோ, எங்க அண்ணனோட பெண்டாடி தான். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அது தெரிஞ்சு அவன் கதையை முடிச்சிட்டேன். உங்க அண்ணியவா ப்ரோ கொன்னீங்க? அண்ணியா ப்ரோ? என் பிசினஸ் குடல் கொடுத்தா அண்ணி இல்ல, அந்த ஆண்டாலும் சரி அந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். இல்ல ப்ரோ, அவங்க ஒரு போலீஸ் ஆபீசரு. பின் விளைவுகள் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். அதான் அவங்களோட சொல்றேன். ப்ரோ, அதெல்லாம் எங்க அண்ணன் தேவை பார்த்துக்கலாம். நீங்க கிளம்பலாம். அந்த அபி செத்ததுல இருந்து உங்க அப்பா எங்க போனானே தெரியல. காணலையடா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியலையே. இருங்கம்மா, பசங்களை விட்டு தேட சொல்றேன், தூக்கிட்டு வந்துருவானுங்க. அம்மா ஒரு நிமிஷம். ஏன்னா நம்ம பாண்டிக்கும் நேரத்தை பிடிவாரல் போட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் வெளியே சுத்துறதும் சரியா வராது. இருங்க, அவனை வீட்டுக்கு வர சொல்லிக்கிறேன். பாண்டி, எங்கடா இருக்க? தம்பி, இனிமேல் பிசினஸ் விஷயமா எதுவும் வெளியில போக வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய பிசினஸை நிப்பாட்டிவே. ஏன்னா இப்போதைக்கு போலீஸோட ஒட்டுமொத்த கண்ணும் நம்ம குடும்பத்து மேல திரும்பி இருக்குது. ஆபீசர்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி நம்ம ஊருக்குள்ள சுத்துறானுங்க. அதனால யாரு எப்போ மாட்டுவான்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த பிசினஸ் பண்ண வேண்டாம், சரியா? ஒழுங்கா காலேஜ் மட்டும் போ. இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்பி வா. சரிடா. வாடா சூர்யா. என்னப்பா, எங்க போயிட்டு வர? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரமா? ஹாஸ்பிட்டலுக்கா? அபி கன்சீவா இருந்தாளா? ஐயோ, ஏன் மருமக உண்டா இருந்தாளா? இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு இந்த பூமியை பார்க்காமையே போய் சேர்ந்துருச்சு. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? அம்மா விடுங்கம்மா. ஏமா இன்னும் நடந்தே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க?
எப்படின்னா என்னால் அழாமல் இருக்க முடியும்? நான் தான் முக்கியம்னு என்னையும் நம்பி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ. எல்லாம் என்ன தானே தப்பு சொல்லணும்? ஊரில் உள்ள ஒட்டுமொத்த பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்க இந்த குடும்பத்துக்கு அவளை கூட்டு வந்தேன் பார்த்தியா? அதுதானே நான் பண்ண பெரிய தப்பு. டேய், நேத்து வந்தவளுக்காக நம்ம குடும்பத்தை தப்பா பேசாடா. நீ பேசாடா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ தான். நீங்க பண்ண பாவம் தான்டா எங்க வாழ்க்கை இப்படி அழிச்சிருச்சு. எத்தனை பேரோட வைத்தறிச்சல், எத்தனை குடும்பத்தோட சாபம் கொஞ்சமாடா பண்ணியிருக்கீங்க. என்னடா பேசுற நீ? இங்க பாரு, அவளுக்கு என்ன கஷ்டமோ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அதுக்கு என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க நீ? இன்னும் என்னம்மா இவன் பண்றது சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ரிப்போர்ட்டை பாருங்கம்மா, என் புள்ளையே அடைஞ்சிருச்சு. விடுங்கம்மா, ஏதோ பொண்டாடி சேர்த்த துக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்குமா. போக போக அவனே புரிஞ்சுப்பான். இன்னும் என்னடா புரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு? பாவீங்களா, எல்லா குடும்பத்திலையும் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை மட்டும் தானே சேர்த்து வைப்பாங்க. நீங்க தானடா பாவத்தை சேர்த்து வைக்கிறீங்க. நீங்க பண்ண பாவம் தான்டா. என் அபி எதுக்கு செத்தானே எனக்கு தெரியாம போச்சு. ஏய், என்னடா இது? அவளுக்கு என்ன கஷ்டமோ அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என் அபி எதுக்கு செத்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இல்லைன்னா கிறுக்கே பிடிச்சிரும். அவன் சாவுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கதா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். டேய், என்னடா பேசுற? என்ன பேசுற? ஏய், நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? உனக்கு என்ன? டேய், இந்த ஊருக்குள்ளே போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வீட்டுல கூட்டுருவோன்னு சொல்ற? வேடிக்கை பார்க்க சொல்றியா? என் அபி சாவுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரனாலும் கூட்டு வருவேன். என்னடா புரியாம பேசுற? அவ போய் சேர்ந்துட்டா, ஏதோ நம்மளை பிடிச்ச போயிட ஒழிச்சுதானே விட்டு தொலைக்க வேண்டியதானே. ஏய், உனக்கு அவளை விட சூப்பர் பொண்ணு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் எங்க நீ கவலைப்படுற? அண்ணே அண்ணே விடுண்ணே. அண்ணா அம்மா பத்தி தெரியும், அண்ணனை பத்தி தெரியுமாண்ணே. ஏன்னா பிரச்சனை நம்ம வீட்டுல உனக்கு நல்ல பொண்ணு அண்ணன் கண்டிப்பா பிடிப்பாங்கண்ணே. டேய் பாண்டி பொருடா. டேய் சூர்யா அடங்கு. உனக்கு என்ன? அவ சாவுக்கு யாரு காரணம் தெரியும் அவ்வளவுதானே. டேய், அபி ஒரு போலீஸ்காரி நம்ம குடும்பத்தை உழவு பார்க்க வந்தான். அதனால வேற வழி இல்லாம நாங்க தான் அவளை கொன்னோம். உனக்கு தேவையான தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமேல் அவன் சாவை பத்தி மூச்சு கூட வெளியே விடக்கூடாது, சரியா? பாவீங்கடா, அதுக்காக வாய் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை கொண்டிருக்கீங்களடா இங்கெல்லாம். என்னடா இது? நம்மளை பிடிச்ச பீட ஒழிக்குதுன்னு சந்தோஷப்படாம கேட்டு ஆவேசப்பட்டுக்கிட்டு இருக்க? என் அபியை என்ன விஷயத்துக்காக கொன்னீங்களோ அந்த விஷயத்துக்கு நானே சாட்சியா மாறுறேன். உங்களை நான் தூக்கல தொங்க விடுறேன்டா. உனக்கே தெரியும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு எவன் பிரச்சனையா இருக்கணும் அவனுக்கு முதல் எதிரி நான் தான் தெரியும். அவனை அழிக்காம விட மாட்டேன்னு தெரியும். என்னடா பெரிய குடும்ப கௌரவம் பேசிட்டு இருக்க? என்னடா பெரிய கௌரவம்? யாரால வந்துச்சு இந்த கௌரவம்? அன்னைக்கு உன் குடும்பம் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த குடும்பத்துக்காக ஓடி உழைச்சே நான்டா. அப்ப எங்கடா போச்சு உன் கௌரவம்? அன்னைக்கு உங்க அப்பனை ஆஸ்பத்திரியில பார்க்க காசு இல்லாம அதால கொல்ல பாத்தியே, அப்ப அதால காப்பாத்தி போட்டே நான்டா. அப்ப எங்கடா போச்சு உன் கௌரவம்? பெருசா கௌரவம்னு பேசுற? ஏய் ஆண்டி விடுறா, இப்ப ஏன்டா ஆத்திரப்படுற? அண்ணன் உனக்கு இதை விட அழகான பணக்கார வீட்டு மந்திரி பொண்ணா பார்த்து முடிக்கிறேன். பேசாம பொறுமையாயிரு, சரியா? இல்ல இதை மீறி எனக்கு அவதான் வேணும், அவ போன இடத்துக்கு தான் போறேன்னு ஆசைப்படாத, சொன்னா கேளு. நான் சொன்னதுதான்டா, இந்த விஷயத்துக்கு நான் சாட்சியா மாறுறேன். உங்களை தூக்கல தொங்க விடுறேன். நீங்க இதுக்கு மேல அடங்க மாட்டீங்கடா. தேவா புள்ள ரொம்ப துடிக்கிறான். பொண்டாட்டிய பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அவனை அனுப்பிடு. இப்படி போய்
நீ பண்ணது கொலை இல்லைண்ணா. நம்ம கொலை கொடுத்தா பழிக்கலாம் நினைச்சோம். பொண்டாட்டி செத்த துக்கத்துல புருஷன் செத்துட்டானே. இந்த கேஸை நான் முடிக்க கத்தி ஏங்கிற கொடுங்க. என்ன ப்ரோ பட்ட பகல்ல காலேஜ் கிளாஸ் ரூம்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் சோகம் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, நானே கேள்விப்பட்டேன் உங்க அண்ணா தேவா செத்ததுல ஆழ்ந்த இரங்கல்கள். ப்ரோ ப்ரோ அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நம்ம பிசினஸ் தொடர்புல மட்டும் இருக்கும், ஃபேமிலிக்குள்ள வேண்டாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, உங்க அண்ணனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சா நான் ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ நீங்க கேட்டே இருக்கட்டும் ப்ரோ. சாக்கு இருக்கா? யாரா புது பொண்ணா இருக்கு? ராஜா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மீனா நீ கிளம்பு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ வந்தாதான் நான் போவேன். வா ராஜா. அதான் பொண்ணு ஏதோ பேசுங்களா? பேச சொல்லு. இல்லை ப்ரோ, அது என் ஆளு, நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. ப்ரோ என்ன ப்ரோ பிரிச்சு பேசுற? இன்னைக்கு நான் கூட்டு போறேன், நீ நாளைக்கு தனியா கூட்டு போ. டேய் போதே போட்டு என்ன பேச தெரியாம பேசிட்டு இருக்கியா? தோட கிளம்பு மீனா, கிளம்பு. நீ வந்தாதான் ராஜா நான் போவேன். என்ன ப்ரோ இதுக்கே கவலைப்படுதா? எங்க ஊர்ல தம்பி கல்யாணம் முடிப்பான், அண்ணன் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு விடுவான். இதுக்கே கவலைப்படியா? ஆறு ஆமா, நீங்க யாரு? உன் கூட வந்ததுல உன் முதல் இன்ஃபார்மர் செத்துட்டா, உன் ரெண்டாவது ஆபீசர் ரத்னவேல் பாண்டி என் பிடியில இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரை போக போகுது. காப்பாத்தண்டா, சீக்கிரமே பெரிய வீட்டுக்கு வா. என்ன தேவா சொல்லு. இல்லம்மா, இந்த ஊருக்குள்ள வர வர அதிகாரிகளோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குது. இவ்வளவு நாள் வெளியில இருந்த ஆளுகளை கவனிச்சோம், நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆளையும் கவனிச்சு போட்டோம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளே இன்னொரு ஆளே இருந்திருக்குதுமா. என்னடா இது, என்ன சொல்ற? அதான் வீட்டுக்குள்ள நமக்கு எதிராக இருந்த அபியை தான் தீர்த்தாச்சுல்ல, இப்ப என்ன யார் இருக்கா?
நாம அபி மட்டும் தான் நினைச்சோம். ஆனா நம்ம வீட்டுல கணக்கா இருந்தாரு ரத்னம். அவர் வெறும் ரத்னம் கிடையாது, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரத்னவேல் பாண்டியன், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். திருநெல்வேலி மாவட்டத்துல ஏகப்பட்ட என்கவுண்டர் முடிச்சிருக்காருமா. தேவா, அவசரப்படாத. உன்னுடைய எல்லா டீடைல்ஸும் மேல எடுத்து அனுப்பிட்டேன். அரசு வரண்டா என்கவுண்டரா நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன சார் இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? இவ்வளவு பெரிய ரவுடி வீட்டில் நம்ம இருக்கிறோமே, இந்த போலீஸ் உங்களை காப்பாத்துமா இல்ல இந்த கண்ணு உங்களை காப்பாத்துமா? தேவா, நீ ஒரு அக்யூஸ்ட், நீயே இப்படி யோசிக்கும் போது நான் ஒரு போலீஸ், நான் யோசிக்க மாட்டேனா? உன் கையில இருக்குது பொம்மத்து பாக்கிடா. எங்க நான் கூட காமெடி பண்ண வேண்டிய வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒத்தையா என் கூட முதல்ல தைரியம் இருக்குன்னு பெருமையா நினைக்கிறேன் சார். வாடா பாக்கலாம். என்ன சார்? சார் யாரு மேல கை வச்சு ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டிருக்கீங்களா? சரி, அவரை கொண்டுட்டீங்களா? இப்போ உங்க நிலைமை என்ன போகுது? உங்களுக்கு ரெண்டே சாய்ஸ். ஒண்ணு சாக போறீங்களா, இல்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போய் கழுத்துட்ட போறீங்களா? என்ன பொம்பளையா போயிட்டீங்க? இதே ஒரு ஆம்பளைனா இந்நேரம் மூஞ்சி முகரெல்லாம் உடைஞ்சிருக்கும். சம்பவம் தரமாக இருக்கா? நம்ம நினச்சபடி எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருச்சு சார். இவங்க ஒரு நேர்மையான ஆபீசரை கொண்டிருக்காங்க சார். ஆனா அவனும் செத்துட்டான். அதுக்கு மூல காரணமே இந்த பொம்பளை தான். என்ன சார் பண்ணலாம் உங்கள? ராஜாவோட தூக்க ரத்து பண்ணிட்டு நாச்சியாரை தூக்கில் போடுங்க. இது இந்த கோர்ட் வந்து உத்தரவு பண்ணியதுக்கு இவங்களுக்கு உடனே தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். ஆனா இருந்தாலும் நம்ம ரத்னவேல் பாண்டியா உண்மையிலே ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க சார். அந்த பொண்ணு அவியும் இந்த கேஸ்காண்டி ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சல்யூட் சார். கண்டிப்பாக ரத்னவேல் பாண்டியன் மறைவு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் தான். ஆனால் இந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு. அவருக்காண்டி இங்கே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் சார். சார், எனக்கு இன்னொன்று தோணுது. இந்த பொம்பளையா உள்ள போட்டாலே திருந்துவாளா? இந்த பார், திருந்ததெல்லாம் நம்ம நினைச்சாலும் யாரால முடியாது. தண்டனை ஒரே தண்டனை முடிக்கணும், அவ்வளவுதான். முடிச்சிருங்க. நானா மாட்டேன். என் கௌரவத்துக்காக, என் அந்தஸ்துக்காக அடுக்கடுக்க 3 பிள்ளைங்களை இழந்தோம். இது வரைக்கும் என் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. ஏன்னா அதுல இருந்து தெரியல, என் கௌரவத்துக்காக, அந்தஸ்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஏன்னா பெத்தவங்களை இழந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களை இழந்தாலும் சரி, நான் திருந்த மாட்டேன். ஏன்னா ஏன் பரம்பரை குற்ற பரம்பரை. அது என்ன மேடம், உங்களுக்கு
பொண்டாட்டி மேலேயும் அக்கறை இல்ல, புருஷன் மேலே அக்கறை இல்ல, உங்க பரம்பரை மேலதான் அக்கறையா? அதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? உள்ள வாங்க, உங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கோம். அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இவன் காவி தலைவன் நாடக சபம். இங்கே வந்து கண்டுகளித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னா 2 லட்ச ரூபா ஆகும். எங்களுக்கு வெறும் 30,000 ரூபாய்க்கு செம்மன வீடியோ எடுத்து கொடுத்தாப்ல எங்க அண்ணன் கிட்டி ஸ்டுடியோ. ஒரு ட்ரோன் கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரே ஒரு செல்லு தான். வீடியோ பாருங்க, தரமா இருக்கும். அடுத்த தடவை இதே நாடகத்தை ஸ்ரீ கற்கோயில் ஐயனார் கோயிலிருந்து ஒரு சிறிய அன்பளிப்பு நாங்கள் கொடுப்போம் என்று எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி